Hi, welcome to Global Technical. இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய பேர் ஹேக்கிங் கற்றுக்கணுன்ற ஆசை இருக்கும். அதை நம்ம முறையாக எப்படி கற்றுக்கிறது, அதுக்கு ஒரிஜினலாக ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் போல் ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம வாங்குறது அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அது எப்படி வாங்குறது, ஹேக்கிங் எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கர் ஆகணும்னா இதான் இந்த ஈஸி கவுன்சில். இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கிங் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு வெப்சைட் அண்ட் கம்பெனி. கூகுளுக்கு போங்க. கூகுளில் போய் வெறும் ஈஸி கவுன்சில் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸ்டார்டிங்கில் ஈஸி கவுன்சில் www.easycouncil.org அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் மெயின் மெனு, ஈஸி கவுன்சிலோட மெயின் மெனு. இதில் தான் நம்ம எப்படி ஹேக்கிங் கற்றுக்கிறது, எப்படி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்குறது, அது மூலிமா நம்ம எப்படி ஜாப் தேடுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈஸி கவுன்சிலை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கவங்க இந்த வீடியோவை பார்க்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கவங்க பார்த்து எந்த யூஸும் கிடையாது. இந்த வீடியோ யாருக்கு இதை பற்றி தெரியலையோ அவங்க மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க உள்ளே இருக்க எல்லா விஷயத்தை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்றத பற்றி தான் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டும் வராங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸில் வாங்க. வந்தப்புறம் அதுக்குள்ள சர்டிஃபிகேட் எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்ட்டு இருக்கும். சிஇஹெச் ப்ராக்டிக்கல், இசிஎஸ் கவுன்சில் சர்டிஃபிகேட் செக்யூரிட்டி அனலிஸ்ட், இசிஎஸ்ஏ ப்ராக்டிக்கல் லைசன்ஸ் பெனட்ரேஷன் டெஸ்டர் மாஸ்டர், கம்ப்யூட்டர் ஹேக்கிங் ஃபாரன்சிக் இன்வெஸ்டர். எந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் இதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த கோர்ஸ் எப்படி நம்ம படிக்கிறது, எது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிஇஹெச் எத்திக்கல் ஹேக்கர் ப்ராக்டிக்கல் செக்யூரிட்டி அனலிஸ்ட். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம கற்றுக்க முடியும், இதில் என்னென்ன விஷயம் இருக்குது. உங்களோட சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ ஏதாவது இது எப்படி நம்ம சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்கினதுக்கப்புறம் இதுலேயே இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுதணும்னு கிடையாது. இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக தான் இருக்கும். கொஸ்டின் ஆன்சர்ஸோ அந்த மாதிரி ப்ரீஃப்லி பேரா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ். அந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எத்தனை கொஸ்டினா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 125, டெஸ்ட் ஹவர்ஸ் 4, டெஸ்ட் டியூரேஷன் 4 hours, டெஸ்ட் ஃபார்மட் மல்டிபிள் சாய்ஸ், டெஸ்ட் டெலிவரி, இசிசி எக்ஸாம், வியூஇ. அதாவது இந்த எக்ஸாமை நம்ம வீட்டில் ஆன்லைனில் எழுத முடியாது. பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற சிட்டியில் வந்து இந்த இசிசி எக்ஸாம் அப்படின்றது கிடையாது. அதனால் வியூஇ நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களே டெஸ்ட் சென்டரு அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த இடத்துல எழுதணும் அப்படின்றத பொறுத்து. இப்போ இந்த வியூஇ சென்டர் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேக்கர்ஸ் பர்சன் வியூஇ பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த இடத்துல இந்த சென்டர் இருக்குது அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடுவாங்க. இவங்க யாருன்னா ஈஸி கவுன்சிலோட டைப் வச்சுருக்க ஒரு கம்பெனி. எக்ஸாம்ஸும் இந்த டெஸ்ட் சென்டரில் நம்ம எழுதியிருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட இதுவை வந்து அந்த ஊரில் எத்தனை சென்டர் இருக்குது அப்படின்றத பார்த்து இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் அஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்ற இடத்த நீங்கள் கொடுத்து நீங்கள் எந்த இடத்துல இருக்குது இந்த டெஸ்ட் சென்டர் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை எக்ஸாம்ஸும் இந்த வியூஇன்ற சென்டரில் நம்ம எழுத முடியும். வேர்ல்டு லெவலில் இருக்க ஆல் ஆன்லைன் எக்ஸாம்ஸ், எல்லா ஆன்லைன் எக்ஸாம்ஸும் இந்த வியூஇ சென்டர் மூலிமா நம்மளால் எழுத முடியும். வெறும் எத்திக்கல் ஹேக்கிங்னு மட்டும் கிடையாது. இங்கே பாருங்கள், A to Z லிஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராம்ஸ். இப்போ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்களா அமெரிக்கன் போர்டு, சர்டிஃபைட் ஃபண்ட் ரைசிங் எக்ஸிக்யூட்டிவ்,
இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சிஸ்கோ சிஸ்டம்ஸ், ஹேக் டு செக்யூர், இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸு நம்ம சென்டரில் எழுத முடியும். பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ், நேஷ்னல் அசோசியேஷன்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் ஃபார்மசி அப்படின்ற எக்ஸாம்ஸையும் நீங்கள் இதில் எழுத முடியும். இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதில் போய் செக் பண்ணி உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ, எந்த கோர்ஸில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கோ அந்த கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் எக்ஸாம் எழுதி அதுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் இந்த மூலிமா பெற முடியும். இப்போ வந்துட்டுருங்க, திரும்பி நம்ம எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்றத பற்றி பேசிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பேசிக்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம இடத்துல எப்படி எக்ஸாம் எழுதுறது, எதனா கொஸ்டின்ஸ் இருக்கும், எவ்வளோ டைம் டியூரேஷன் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் என்னது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது சிஇஹெச்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். சிஇஹெச்னா அதாவது இப்போ ஹேக்கிங்கிறது எடுத்த உடனே நம்ம ஒரு ஹேக்கர் ஆக முடியாது. சிஇஹெச்ன்றது எல்லாத்தோட பேசிக்ஸ், எத்தனை டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் ஹேக்கிங் இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் மூலியமாக ஹேக் பண்ண முடியும் அப்படின்ற கோட்ஸ் அண்ட் பேசிக் திங்ஸ் அதை வந்து சிஇஹெச்சில் நம்ம கற்றுக்க முடியும். அதாவது சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்ற கோர்ஸில் நம்ம கற்றுக்க முடியும். அப்புறம் இசிஎஸ்ன்றது பார்த்தீங்களா, ஈசி கவுன்சில் சர்டிஃபைடு செக்யூரிட்டி அனலிஸ்ட். இப்போ வந்து இசிஎஸ்ஏ செக்யூரிட்டி அனலிஸ்ட்னா சிஇஹெச் வந்து பேசிக்ஸ், அதாவது நம்ம 12th காலேஜ் அண்ட் ஜாப் அந்த மாதிரி ஒரு படிப்படியாக எடுத்துக்கோங்க. சிஇஹெச்ன்றது 12th, இசிஎஸ்ஏ அப்படின்றது காலேஜ்னு வச்சுக்கோங்க. எல்பிடி அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராக்டிக்கல் மாஸ்டர். எல்பிடி லைசன்ஸ் பெனட்ரேஷன் டெஸ்டர். இந்த எல்பிடி அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போகும்போது தான் எப்படி எல்பிடின்னா இப்போ வந்து எப்படின்னா ஒரு லைசன்ஸ் வாங்கிக்கலாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஹேக்கிங்கும் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது லைசன்ஸ் பெனட்ரேஷன் டெஸ்டர். இப்போ பைக் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ்னு ஒன்று தேவைப்படுது. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் டெஸ்டர் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, பெனட்ரேஷன் டெஸ்டர் அப்படின்றத அங்கேயே கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ சிஹெச்சோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுவோட நாலேஜ் உங்களுக்கு வரணும். அதுதான் சிஏஹெச். சிஹெச் அப்படின்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, அபவுட் எக்ஸாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ எலிஜிபிலிட்டி சரிட்டியா, எலிஜிபிலிட்டி இதை நம்ம படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்க்கணும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா FAQ கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டு அப்ளை ஃபார் த சிஇஹெச் எக்ஸாம் பேங்க். இப்போ நம்ம புதுசாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரதுனால நிறைய பேருக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. எப்படின்னா, இதுலேயும் FAQ அப்படின்ற ஒரு டவுனில் வந்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள். இது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பாருங்கள், வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டு அப்ளை ஃபார் த சிஇஹெச் ப்ராக்டிகல் எக்ஸாம். எப்படி எலிஜிபிலிட்டி ஆகுது அப்படின்றத பற்றி இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு இங்கேயே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஆல் ஆஃப் தெம். நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் இங்கே பதில் இருக்கும். இப்போ இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ், என்ன எலிஜிபிலிட்டி, எப்படி எலிஜிபிள் ஆகிறது அப்படின்றத பற்றி எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எக்ஸாம், இந்த எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதாவது எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்றத பொறுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் த டைம், இஸ் த அப்ளிகேஷன் ஃபார்ம் மேண்டேட் ஃபார் ஆல் டெஸ்ட் டாஸ்க்ஸ் அப்படின்றத பற்றி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது டவுட்டாக இருக்கோ அதை வந்து இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் பாருங்கள். இஸ் த 100 அப்ளிகேஷன் ஃபீஸ் ரீஃபண்டபிள். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ஃபீஸ் ஆகும், அதாவது எவ்வளோ வந்து எத்தனை மந்த் இந்த கோர்ஸ் இருக்கும், எத்தனை இயர்ஸ் இந்த கோர்ஸ் இருக்கும் அப்படின்ற எல்லா இதுவும் இங்கே இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். கொடுத்து உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை நீங்களே கிளியர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ யூஎஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு, யுனைடெட் ஸ்டேட் ப்ரோக்ராம் அப்படின்றதுனால இதோட காஸ்ட் எல்லாமே US டாலரில் தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், நீட் ட்ரைனிங், உங்களுக்கு ட்ரைனிங் வேணுமா, லேர்ன் மோர் அபவுட் ட்ரைனிங் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் சர்டிஃபிகேட் எத்திக்கல் ஹேக்கர் ஓட செலக்ட் ஆப்ஷன், சர்டிஃபிகேட் எத்திக்கல் ஹேக்கர் CEH V10 கோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஐலேண்ட் செல்ஃப் பேஸ் பேக்கேஜ் இன்க்ளூட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் வவுச்சர், சர்டிஃபிகேட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈச் கோர்சஸ், iLab access, 6 months access, official e-courseware, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், LED ட்ரைனிங் மாடுவல் 1 year access. செலக்ட் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு CAH சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர் ப்ராடக்ட்ஸ், அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க.
CH ப்ராக்டிக்கல், CH டெக்ஸ்ட் புக். இந்த டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்ஸ்ட் புக் ஃபார் சர்டிஃபிகேட் எத்திக்கல் ஹேக்கர். அந்த புக்கை வந்து இப்போ நீங்கள் வந்து ஆட் டு கொடுக்க தேவையில்ல. இதோட காஸ்ட் ஒன்லி $250. அதாவது அங்கே பார்க்கும் யூஎஸை பொறுத்த வரைக்கும் அது $250. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதோட மதிப்பு இங்கே அதிகமாக தான் இருக்கும். என்ன பண்ணுங்க, ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணி US to INR அப்படின்னு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டோட $1 இங்கே 68 ரூபாய். அப்போ வந்து $250, $17,108 ரூபாய். ஏன்னா நம்ம படிக்க போகிறது சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் எத்திக்கல் ஹேக்கர், அதனால இதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதில் இருக்க எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு பேசிக் எத்திக்கல் ஹேக்கர் ஆகிறது அப்படின்றத பற்றி தான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் அடுத்து போடுற வீடியோ உங்கள் கையில் ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் பேனலில் வரதுக்கு நீங்கள் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.